ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ருத்ரா டெஸ்டுடைய கடைசி ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா, நேத்தோடது இன்னைக்கு எழுதியிருப்பீங்க. கடைசி ஃபுல் டெஸ்ட் இது 3வது டெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அதோடைய டிஸ்கஷன் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த 2 நாட்கள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. திருப்பி அதுதான் சொல்றேன். ரொம்ப பதற்றமும் ரொம்ப பயப்படவும் வேணாம். மார்க் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கவும் வேணாம். எந்த அளவுக்கு தெரியாத கேள்வி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம்ல போய் அந்த கேள்வி நமக்கு தெரிஞ்ச கேள்வி ஆகும். ஓகேங்களா, பயப்படாம நிதானமா ரிலாக்ஸா உங்களுடைய எக்ஸாம் எழுதுங்க. வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். லாஸ்டா நம்ம என்ன சொல்றோம், இந்த வீடியோ பார்த்துடலாம். ஓகேங்களா, ஆன்சர் கண்டிப்பா நம்ம அகாடமில இருந்து ஆன்சர் கீ போடுவோம், தவறாம வந்து பாத்துக்கோங்க. அமிலங்கள் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை எந்த நிறத்திற்கு மாற்றுகின்றன? ஓகேங்களா, இது இந்த அமிலம் காரம் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா, நிறங்காட்டின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 நிறங்கள், நிறைய நிறங்காட்டி இருக்குது. நம்ம ஒரு 3 விஷயத்த பாக்குறோம். ஒண்ணு லிட்மஸ் தாள். ஓகேங்களா, லிட்மஸ் தாள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பினாப்தலின் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வியில வந்திருக்க மெத்தில் ஆரஞ்சு. ஓகேங்களா, இது நீங்க ஒரு டேபிள் போட்டு எழுதிக்கணும், அப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இங்க அமிலத்துல என்ன நிறம், காரத்துல என்ன நிறம், இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் இதெல்லாம செம்பருத்தி, மஞ்சள் இதுவும் கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, லிட்மஸ் தாளை பொறுத்த வரைக்கும் அமிலம் வந்து சிவப்பு நிறமா மாத்தும். லிட்மஸ் தாளை பொறுத்த வரைக்கும் அமிலம் வந்து சிவப்பு நிறமா மாத்தும். லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமா இருக்கக்கூடிய தாளை வந்து கார சொல்யூஷன்ல முக்கும் பொழுது நீல கலரா மாறும். ஓகேங்களா, இந்த கலர் ரொம்ப முக்கியம். அடுத்து பினாப்தலின் நிறங்காட்டிய அமிலத்துல வந்து நிறமற்றது, கலர்லெஸ், நிறமற்றது. ஓகேங்களா, இங்க வரும்போது பிங்க்னா இளஞ்சிவப்பு, அப்படின்னா சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மெத்தில் ஆரஞ்சு அமிலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இளஞ்சிவப்பு அப்படின்னா சிவப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, காரத்துல வந்து எல்லோ, மஞ்சள் நிறத்துல இருக்கு. ஓகேங்களா, தெளிவா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு டேபிள் மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம கேள்வி மெத்தில் ஆரஞ்சு கரைசல்ல எந்த நிறம் அமிலம் அப்படி கேட்கிறாங்க, சிவப்பு. இளஞ்சிவப்பு வந்தா அதை ஆன்சரா போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுதான் பெஸ்ட். சிவப்பு இதுல இருக்குது, சிவப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ரைட்டா, அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின். ராக்கெட்களை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் சேர்க்கப்படுவது. அதை கவனிச்சுக்கோங்க. ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளோட ஒரு விஷயம் சேர்ப்பாங்க. எதுக்காக அதை சேர்க்கிறாங்க தெரிஞ்சா மறக்காது. எதுக்காக சேர்க்கிறாங்க அப்படின்னா அதை எரியூட்டுவதற்காக. ஓகேங்களா, அந்த ஒரு பொருளை சேர்த்தாதான் அது வந்து தீ எரியும். ஓகேங்களா, கண்டினியூஸ். அதுதான் என்னது, ஆக்சிஜன். ஓகேங்களா, நமக்கே தெரியல, மெழுகு தீயை வந்து ஒரு மூடிய ஒரு கண்ணாடி பாட்டில வந்து அப்படி மூடுனா என்ன ஆயிரும், அணிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு பொருள் எரிவதற்கு ஆக்சிஜன் கட்டாயமா தேவை. அதனாலதான் O2 அதுல ஆட் பண்ணுவாங்க ராக்கெட் ஏவும் பொழுது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிகவும் லேசான தனிமம் எது அப்படின்னா, மிகவும் லேசானது. இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். ஹைட்ரஜன். மிகவும் லேசானது, மிகவும் கடினமானது, திரவ நிலையில் இருக்கக்கூடிய உலோகம் எது, இந்த மாதிரி கேள்வி வரும். கன்ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் இந்த ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில ஒரு பொறுத்துக்க கொஸ்டின் ஈர வச்சு சம்பரான் சத்தியாகிரகம், காந்தியோடைய முதல் போராட்டம் 1917. சம்பரான் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம் எங்க இருக்கு, எப்ப நடந்ததுன்னு கேட்பாங்க. 1919 ரவுலட் சட்டம் வந்ததுனால நடந்தது. அடுத்து சௌரி சௌரா, ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணது சௌரி சௌரா தானே, 1922. தண்டி யாத்திரை தண்டி சத்தியாகிரகம் எதனால சொல்லலாம், 1930. ஓகேங்களா, காந்தி தலைமையில நம்ம சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் இருப்பாங்க. 4123 ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரைட்டா. காந்தியோடைய முதல் 3 போராட்டம் பார்த்துக்கோங்க. அந்த போராட்டத்துக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கல, கேக், சம்பரானு, அகமதாபாத், கேதா. 17, 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இதெல்லாம். அடுத்து முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம். வேர்ல்ட் ஹிஸ்டரியில இருந்து ருத்ரா டெஸ்ட்ல ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வேர்ல்ட் டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒன்று கொடுத்துருக்கேன். போன டெஸ்ட்ல நம்ம வந்து இந்த பிரான்ஸோடைய அதிகார சின்னம் நினைக்கிறேன், அந்த கொஸ்டின் பார்த்தோம். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். கொட்டேஷன், முதலாளித்துவத்தின் உச்சகட்டம். அப்போ முதலாளித்துவத்தை எதிர்த்து பேசியிருக்காங்க. அப்ப எதிர்த்து பேசுறதா இருந்தா அவங்க சமத்துவமோ கம்யூனிசவாதியா இருப்பாங்க. அப்ப ஆடம் ஸ்மித் ஒரு முதலாளித்துவத்தை பத்தி பேசுறவர். அப்ப அவர் எதிர்த்து பேசுவாரா, பேச மாட்டார். அப்ப எலிமினேட் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு இதுதான் ரூலை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, சுத்தமா எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னா உனக்கு மைனஸ் மார்க் கிடையாது, எல்லாமே அட்டன் பண்ண தான் போற. 4ல 2 எலிமினேட் பண்ணாலே உனக்கு கோடி புண்ணியம். ஓகேங்களா, மீதி 2 தான். ஓகேங்களா, 2ல உனக்கு ஏதாவது ஒரு
முகல போட்டா கூட ரைட்டா வந்தா லாபம் தானே. ஓகே, அப்ப இதை எலிமினேட் பண்ணா மீதி 3 பேருமே பாத்தீங்கன்னா சமத்துவத்தை பத்தி பேசுறவங்க தான், கம்யூனிஸ்ட் பேசுறவங்க தான். ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து புக்ல இருக்கக்கூடியதுதான். லெனின் புக்ல கொட்டேஷனோட இருக்கும். முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் ஏகாதிபத்தியம் என்று சொன்னவர் வந்து லெனின். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். அரேபிய இரவுகளின் நகரம், இது 9th புக் நினைக்கிறேன். அரேபிய இரவுகளின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்தாத், அதுதான் வந்து அரேபிய இரவுகளின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்த கொஸ்டின். உலக இயற்கை பாதுகாப்பு தினம். ஓகேங்களா, இது நல்ல பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. கரெக்ட் தான். இதை ஒரு சில புக்ல ஜூன் 28 அது இதுன்னு கன்ஃபியூஷன் இருக்குது. நியூ அப்டேட்டட் புக்கை பார்த்துக்கோங்க, சரியா. அடுத்து உலக உயிரின பன்முகத்தன்மை தினம் மே 22. கரெக்ட். உலக வனவிலங்கு தினம் மார்ச் 2ன்னு சொல்றாங்க, தப்பு. மார்ச் 3. ஓகேங்களா, இதுதான் தப்பா இருக்கு. காடுகள் தினம் நமக்கே தெரியும் 21. ஓகேங்களா, திருப்பியும் சொல்றேன், புத்தகத்துல இருக்கக்கூடிய டேஸை படிச்சா போதும், உட்கார்ந்து மாங்கு இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா டேஸையும் படிக்காதீங்க, சரியா. இந்த 4மே புக்ல தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து நவீன உடற்செயலியின் தந்தை. நவீன உடற்செயலி நிறைய தந்தை வரும். சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விலங்கியல இருந்து ஏகப்பட்ட தந்தை வரும். அது நவீன உடற்செயலி தந்தை வில்லியம் ஹார்வி. இவர் வேற என்ன பண்ணிருப்பாருன்னா, இவர் மூடிய ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா, மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவரும் வில்லியம் ஹார்வி தான். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது. தலைமை சுரப்பினா தலையில இருக்கும், அதுதான் தலைமை சுரப்பி. பிட்யூட்ரி. ஓகேங்களா, பிட்யூட்ரி சுரப்பி தான் தலைமை சுரப்பின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு சுரப்பியும் எங்க இருக்குன்னு படிச்சுக்கணும். ஓகேங்களா, பிட்யூட்ரி பீனல் ரெண்டுமே தலையில இருக்கும். தைராய்டு தைமஸ் ரெண்டுமே கழுத்துல இருக்கக்கூடியது. ஓகேங்களா, கணைய சுரப்பி வயிற்றுலையும். அட்ரீனல் வந்து நம்மளுடைய சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடியது அட்ரீனல் சுரப்பி. ஓகேங்களா, அதுதான் நடத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரைட். அடுத்து பாருங்க, சுரப்பிகள் இருந்து ரொம்ப முக்கியம். நாளமிலா சுரப்பிகள் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து பிசிக்ஸ்ல இயக்கங்கள். ஓகேங்களா, வளைவு பாதை, வட்டப்பாதை, தற்சுழற்சி, அலைவு. வளைவு பாதை அப்படின்னா என்னது, வளைஞ்சு போகுது. இப்ப வீசி எரியப்பட்ட ஒரு பந்து, இங்க இருந்து பந்தை வீசுனா அப்படி பீக்கு போயிட்டு திருப்பி அப்படியே கீழே வரும், இப்படி வளைஞ்சு தானே வரும். அப்போ வளைவு பாதை இயக்கம், வீசி எரியப்பட்ட பந்து. நடைமுறை வாழ்க்கையில இருந்து எக்ஸாம்பிள் தான், ஈஸி தான். வட்டப்பாதை, வட்டமய சுத்தம், நம்ம கயிற்றின் முனையில் கட்டப்பட்ட சுழற்றப்பட்ட கல்லின் இயக்கம், வட்டப்பாதை இயக்கம். ஓகேங்களா. தற்சுழற்சி இயக்கம், தானா சுத்தக்கூடியது, பம்பரத்தின் இயக்கம். ஓகேங்களா. அலைவு இயக்கம், ஆடிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, தனி ஊசல் 4. ஓகேங்களா, 2134 பி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, பொறுத்துக்க ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. இங்க இருக்கிறதுக்கு இது ஆன்சர். ஓகேங்களா, இதோடைய நம்பர்ஸ் தான் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா, பொறுத்துக்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி 2-3 பேட்டர்னா கேட்டிருக்காங்க, நீங்க கவனமா அட்டன் பண்ணிக்கோங்க, சரியா. அடுத்து நிக் ரோம், அதற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி மொத்தம் 3 உலோகத்தை சேர்ந்திருக்காங்க. ஓகேங்களா, நிக்கு ரோ இம். ஓகேங்களா, அப்ப நிக்கல், இரும்பு, குரோமியம், இந்த 3 சேர்ந்ததுதான் நிக்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப்ப சூடேற்றி இந்த மாதிரி விஷயங்களை இந்த நிக்ரோமை வந்து பயன்படுத்துறாங்க. இது உலோக கலவை. ஓகே, அடுத்து திருப்பி சரியானதை தேர்ந்தெடு. உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட், ஊருக்கே தெரிஞ்சது, இதுதான் சரி. ஓகேங்களா, 8 8 எடுத்து வச்சா 4 8 எடுத்து வச்சிடலாம், இதான் இதோடைய உயரம். ஓகேங்களா, எவரெஸ்ட் சிகரம் உலகத்துல, ஆனா இது இந்தியாவில கிடையாது. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் மிக உயரமான சிகரம் நந்தா தேவின்னு சொல்றாங்க, தப்பு. ஓகேங்களா, இப்ப இந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஒரு சில பேர் K2ன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கஞ்சன்ஜங்காவை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதுதான் முழுவதுமாக இந்தியாவில் அமைந்துள்ளது. சரி, இந்தியாவில் இருக்குது. ஏன்னா K2 வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் இருக்குது. ஓகே, தற்போது இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ்ல K2 இல்லை, காட்வின் ஆஸ்டின் இல்லை. ஓகே, இந்த கஞ்சன்ஜங்கா தான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் சிக்கிம், கொஞ்சம் நேபாளத்துல தான் இருக்கும். சரிங்களா, ரைட்டா. அடுத்து பாத்தீங்கன்னா இது தப்பு தான். இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் ஆனைமுடி. ஆனைமுடி தான் கிடையாது, ஆனைமுடி தான் நிறைய கீழே இருக்குது. ஓகேதா, நார்த்துல இமயமலையில நந்தா தேவி, நங்க பர்வதம், ஓகேதா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஓகேதா, ஆனைமுடியெல்லாம் லேட்டரா தான். இந்தியாவின் உயரமான சிகரம் குருசிகா, இதுவும் தப்பு. ஓகேதா, ரைட். அடுத்த கொஸ்டின், ஐசோகிரைம், ஐசோஹெல், ஐசோலபார், ஐசோபார். ஓகேதா, இந்த ஹெல்லுன்னு வந்தா நான் சொன்னேன், ஹெல்லுன்னா நரகம்னு அர்த்தம். அப்போ சூரிய வெளிச்சம் அதிகமா இருந்தா நரகம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 1. அப்போ பிக்கு 1 ஆப்ஷன் வச்சாலே ஒரே 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 அடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசோபார், அது நமக்கு தெரிஞ்சது. ஐசோபார்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்று அழுத்த கோடு. ஓகேங்களா, பார்னு வந்தாலே அப்போ டிக்கு 4, 2 ஆப்ஷன் டிக்கு 4 தான் இருக்குது. அடுத்து ஐசல்லோபார், பார்னு வந்தாலே திருப்பி காற்று அழுத்தத்தை பத்தி பேசுது.
காற்றழுத்தம் 2 ஆப்ஷன் போட்டா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஐசோக்ரைமை பொறுத்த வரைக்கும் சராசரி வெப்பநிலை கோடு, சம வெப்பநிலை கோடு. ஹெல்லுக்கு சூரிய வெளிச்சம், ஐசோபாருக்கு சம காற்றழுத்த மாறுபாடு, ஐசோபாருக்கு சம காற்றழுத்த கோடு. ஓகேங்களா? ரைட், ஆப்ஷன் பி பார்த்துக்கோங்க. இது ஒரு 7 வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை கவனிச்சுக்கோங்க. அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, 2, 3. 3 இதை மட்டும் படிச்சுக்கோங்க, நிறைய இருக்கு, 3 இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை நமக்கு இது எங்க அப்படி பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றுல இருக்கும். ஓகேங்களா? ஹால்டியால இருந்து அலகாபாத் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஹால்டியால இருந்து அலகாபாத் வரைக்கும் 2. ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2 பாத்தீங்கன்னா துப்ரியில இருந்து சைதியான்னு சொல்லுவாங்க. இது அசாம், அருணாச்சல பிரதேஷ், இந்த பிரம்மபுத்திரா நதிக்கரையில இருக்குது. 3. ஓகேங்களா? அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து 3 பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொல்லம் டு கோட்டூர்புரம் கேரளாவில் இருக்கும். 24 மணி நேரமும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போக்குவரத்துனா இதுதான். ஓகேங்களா? 231. ஓகேங்களா? தேசிய நீர்வழி போக்குவரத்து ஆணையம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய அரசு எதுன்னு கேட்கறாங்க, ஹைதராபாத். ஓகேங்களா? துணைப்படை திட்டங்கிறது தனியா இந்திய அரசுகளுக்கு ஒரு ராணுவத்தை கொடுப்பாங்க. அந்த ராணுவத்தை வச்சு இந்திய மன்னர்கள் அவங்க இயக்கிக்கலாம் சொல்லுவாங்க. நாட்கள் போக போக அடிமைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? சப்சிடரி அலையன்னு சொல்லுவாங்க. இது கொண்டு வந்தது யாரு? வெல்லேஸ்லி பிரபு. ஓகேங்களா? வெல்லேஸ்லி பிரபு அவர் தான் இதை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? முதல்ல இணைந்ததுதான் கேட்பாங்க, ஹைதராபாத். ஓகே. அடுத்து வஉசி தொடங்கப்பட்ட நிறுவனம் சுதேசி நீராவி கப்பல். கரெக்ட். 1900 இந்த சுதேசி இயக்க போராட்டத்திற்காக வஉசி கப்பல் இறங்கி விடுவார். 2 கப்பல், கலியோ லாவோ 2 இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். எஸ், 2ம் கரெக்ட் தான். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. கூற்று ஏ. ஓகேங்களா? நீராவி கப்பல். ஓகேங்களா? அடுத்து 1993 ஆதி திராவிட மகாஜன சபை. 2 இயக்கம் கன்ஃபியூஸ் ஆகும். திராவிட மகாஜன சபை, ஆதி திராவிட மகாஜன சபைனா அயோத்திதாசன். ஆதி திராவிடன்னா ரட்டமலை சீனிவாசன் ஒரு 3 பட்டை வாங்கியிருப்பார். ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் சாஹிப். இதெல்லாம அவருடைய புத்தகம் ரொம்ப முக்கியம். ஜீவிய சரித சுருக்கம், அவருடைய சுயசரிதை நூல். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அடினோசின் ட்ரை பாஸ்பேட், ஏடிபி. அதுதான் செல்லினுடைய ஆற்றல் நாணயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து மொட்டுகள் விதைகளின் உறக்கத்தை நீக்கம், வளர்ச்சி அடக்கி. ஓகேங்களா? செல்களின் நீச்சி அடைய செய்வது. அப்புறம் பாத்தீங்கன்னா கருவூரா கனியாதம். ஓகேங்களா? இதுல வளர்ச்சி அடக்கி அப்படின்னா அப்சிசிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கொஸ்டின் இதுல வந்திருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா மொட்டுகள் விதைகளின் உறக்கத்தை நீக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திலின் தான் மொட்டு விதைகளின் உறக்கத்தை நீக்குதாங்க. செல்களை நீச்சி அடைய செய்தது பாத்தீங்கன்னா சைட்டோகைனை. ஓகேங்களா? அடுத்து கருவூரா கனியாதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின். கருவூரா கனியாதல்னா என்னது? ஆக்சின். ஓகேங்களா? 3142 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். விலை உயர்ந்து, அதை கவனிச்சுக்கோங்க, விலை உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையுது. இப்படி நடந்தா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க? பணவீக்கம். ஓகேங்களா? பணவீக்கத்தோட எதிர்ச்சொல் தான் பணவாட்டம். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ விலை குறையும், பணத்தோடைய மதிப்பு கூடும். இதுதான் பணவீக்கம், பணவாட்டம். பணவாட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு கேட்பாங்க, ஆர்பிஐ. ஓகேங்களா? ரைட். பணவீக்கத்தை பத்தி பெரிய அளவு கேட்பதற்கான வாய்ப்பு கம்மி தான். அவ்வளவுதான் புக்கில் இருக்கு. அடுத்து தொழிற்சாலை. தமிழ்நாட்டுல என்னென்ன ஊர்ல என்னென்ன தொழிற்சாலை இருக்குன்னு தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இப்ப சென்னை நமக்கே தெரியும். சென்னைனால என்னதுதான்? ஐடி கம்பெனில இருந்து, எலக்ட்ரானிக்ல இருந்து, தானியங்கி இயந்திரம். ஓகேங்களா? வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர் இதெல்லாமே தோலுக்கு ஃபேமஸ், தோல் தொழிற்சாலை. காஞ்சிபுரம்னா பட்டு புடவைக்கு ஃபேமஸ். சேலம்னா இரும்பு மற்றும் விசைத்தறி. அவ்வளவுதான். ஓகேங்களா? 3421 டி. ஓகேங்களா? இதெல்லாமே வித்தியாசமான ஊரை பார்த்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் உற்பத்தியில திண்டுக்கல். ஓகேங்களா? அப்புறம் வேற என்ன உற்பத்தி அப்படின்னு குறிப்பிட்டு வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம இந்த பம்பு, மோட்டர் பம்பு, ஓகேங்களா, அரவை இயந்திரம், இதெல்லாம் கோயம்புத்தூர்ல அதிகமான உற்பத்தி. சரியா? ரைட். அடுத்து வரிகளை வச்சிருக்க கேள்வி. முத்திரைத்தாள் வரி ஒரு மறைமுக வரின்னு சொல்றாங்க. இது கரெக்டு தான். தவறானதுதான் கேட்கிறாங்க. அடுத்து பலமுனை வரி வருமான வரின்னு சொல்றாங்க. தப்பு. ஓகேங்களா? இது நிறைய பேர் தப்பு விட்டு இருந்தீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேம்பஸ்ல. பலமுனை அப்படிங்கிறது வார்த்தைக்கும் ஒரு முனைங்கிறது வார்த்தைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். பலமுனை வரிக்கு எக்ஸாம்பிள் வேட்.
வேட் வந்து பலமுனை வரி. ஒரு முனை வரிக்கு எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி. இது பலவுன்னு இருக்குது, ஃபாண்ட் மிஸ்டேக், ஜிஎஸ்டி. சரியா, ஜிஎஸ்டி. ஓகேங்களா. அப்போ பலமுனை வரினா நிறைய இடத்துல வரி போடுவாங்க, ஒவ்வொரு விஷயம் மாறும்போது. ஒரு முனை வரினா ஒரே இடத்துல தான் வரி போடுவாங்க. ஓகேங்களா. வருமான வரி ஒரு முனை வரி தான், பலமுனை வரி கிடையாது. இதுதான் தவறா இருக்கு. ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. மலேசியாவுடைய நாணயம் ரிங்கிட், கரெக்ட் தான். ஓகேங்களா. இப்போ பி தான் தவறா இருக்கு. பாத்துக்கோங்க. பலமுனை வரி ஒரு முனை வரி தப்பு பண்ணக்கூடாது. அது அடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் பொருந்தா தேர்க. ஓகே, பொருந்தாதே தேர்ந்தெடுங்க. ஓகேல. இஸ்ரேல் கெனஸ்ட், கரெக்ட் தான். ஜெர்மனி ஆல்ரெடி சொல்லிருக்கல, ஜெர்மனில ஹிட்லர் வந்து பந்தாவா இருப்பாரு, பந்தஸ்ட். ஓகேங்களா, கரெக்டா தான் இருக்குது. டென்மார்க் போட்டிங். ஓகேங்களா, டென்மார்க்னா போட்டிங் தான். ஓகேங்களா. அமெரிக்கா டயட் கிடையாது, டயட் வந்து ஜப்பானுக்கு. அமெரிக்கால வந்து காங்கிரஸ், அமெரிக்கால வந்து காங்கிரஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்களை பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இது கம்பல்சரி கேட்பாங்க. ஏதாவது ஒரு சட்டம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்ட சட்டம் இருக்குது. எண்ணி ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சட்டம் இருக்கும். தகவல் அறிவு உரிமை சட்டத்திலிருந்து, கல்வி சட்டத்திலிருந்து, தேசிய மனித உரிமை ஆணைய சட்டத்திலிருந்து எக்கச்சக்கமான சட்டம் இருக்கு. மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்காக 2007, ஒரு 2 வருஷம் முன்னாடி, அதாவது பெண்களுக்கான அந்த வன்முறைகளுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மூத்த குடிமக்கள், ஓகே, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கான சட்டம். குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யும் குடும்பத்துல இடம் பெறாதவர் யார்? இடம் பெறவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் பெறுவாங்க, மாநில சட்டமன்றம் எம்எல்ஏ வருவாங்க, யூனியன் பிரதேசம் வருவாங்க, நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அது வரமாட்டாங்க. இவங்கதான் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களை நியமனம் பண்றதே யார் தான்? குடியரசுத் தலைவர் தான். அப்ப அவருக்கு அவங்களே ஓட்டு போட்டு நல்லா இருக்கிறது, அதனால அவங்க மட்டும் வரமாட்டாங்க. 12 பேர் வரமாட்டாங்க. சரியா. அடுத்து 21வது குரோமோசோமின் மும்மைய நிலையினால் ஏற்படும் நோய். ஓகேங்களா. அப்போ மொத்தமா மனித உடம்புல 23 ஜோடி குரோமோசோம் இருக்கு. ஓகேங்களா. மொத்தம் கேட்டாங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கு. அது 26வது குரோமோசோம்ல எல்லாமே எக்ஸ் கடைசி மட்டும் மாறுபடும். அது எக்ஸ் கூடுதலா ஒரு குரோமோசோம் வந்துடும். அதுதான் மும்மைய. இப்படி வந்தா அதுக்கு பேரு டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்படி வந்தா, அப்படி வரும்போது குழந்தை வந்து வளர்ச்சி குன்றி ஆட்டிசம் இந்த மாதிரி பிரச்சனையோட பிறக்குது. ஓகே. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. கால்சியம் எலும்பு வளர்ச்சி குறைபாடு, கரெக்ட். ஓகேங்களா. இரும்பு ரத்த சோகை, இதுவும் கரெக்ட். பொட்டாசியம் வந்து அமில கார சமநிலை, இது கிடையாது, தப்பு. ஓகேங்களா. பொட்டாசியம் வந்து இது கிடையாது. அடுத்து அயோடின் வந்து காய்டர் சொல்றாங்க, இது கரெக்ட். ஓகேங்களா. ரைட்டா. அப்ப தவறானது இதுதான், சி தான் தப்பா இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஒளிச்சேர்க்கை, சுவாசம், புரத சேர்க்கை, தற்கொலை பை. ஈஸியானது மேட்ச் பண்ணு. ஃபர்ஸ்ட் தற்கொலை பை அப்படின்னாலே லைசோசோம். ஓகேங்களா. லைட்டா தற்கொலை பண்ணிக்குது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டா தற்கொலை. ஓகேங்களா. அப்ப 2. புரத சேர்க்கை அப்படின்னா புரதம்னாலே ரைபோசோம் 1. ஓகேங்களா. சுவாசம் பசுங்கணிகம். ஓகேங்களா. ஒளிச்சேர்க்கை மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா. 3 4 1 2 3 4. ஒளிச்சேர்க்கை வந்து சரி. ஒளிச்சேர்க்கை தான் பசுங்கணிகம், சுவாசம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா. 4 3 2 1 4 3 1 2 4 3 1 2. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி, இந்த மாதிரி கேள்வி வரும் கம்பல்சரி. நல்ல தண்ணி ஏரி எங்க இருக்குது? கனடாக்கும் அமெரிக்காவுடைய பார்டர் பகுதி இருக்கும். இந்த நன்னீர் ஏரி உலகத்திலே மிக பெருசு, சூப்பரா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுப்பீரியர் ஏரி, சூப்பரா இருக்கும், சுப்பீரியர் ஏரி. ஓகேங்களா. ரைட். அடுத்து ஆஸ்திரேலியாவின் மிதவெப்ப மண்டல புல்வெளி. இதை வந்து நான் எஸ்ஐ அல்டிமேட்ல பிசி அல்டிமேட்ல ஒரு அல்டிமேட்ல கமெண்ட் பண்ணவே சொன்னேன். டவுன்ஸ், அதுதான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய புல்வெளி நிலையம். ஓகே, புல்வெளி மையம். அடுத்து சரியானது, இந்தியாவில் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஓகேதா. ஷிலாங்கு இமாச்சல பிரதேசம், சிம்லா கேரளா, மூணாறு மேகாலயா, காங்டக் சிக்கிம், எல்லாமே தப்பா இருக்கு. இது மட்டும் தான் சரியா இருக்கு. மூணாறு கேரளாவில் இருக்கு, சிம்லா வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ், ஷிலாங் தான் மேகாலயா. ஓகேதா. அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ். ஓகேதா. நார்த் இந்தியா இருக்கவங்களாம் அங்க போவாங்க. நம்ம தான் கல்யாணம் கூட்டினா ஆனா மூணாறு போவோம். ஓகேங்களா. ரைட். அடுத்து தமிழ்நாட்டின் வேளாண் பருவ நிலங்கள். ஓகே, விதைக்கும் காலம் தான் கேட்கிறாங்க. ஈஸியானது நவரை. நான் சொல்லியிருக்கேன், நவரை நவம்பர்,
இப்படிதான் வார்த்தை வரும். ஓகேங்களா? அப்போ சீக்கு டூ என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சீக்கு டூ ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு அவ்வளவு. பொறுத்த வரைக்கும் நீ படிக்கவே இல்லை, ஒரு பாயிண்ட் தெரிஞ்சவன ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சம்பா சம்பா சம்பான்னு சொல்லுவாங்க. சம்பானா என்னது? ஜூலை டு ஆகஸ்ட், அதான் ஆடி பட்டம் சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொர்ணவாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை பட்டம், ஏப்ரல் மே. ஓகேங்களா? 3, 1. சம்பானா என்ன சொல்லிருக்கோம்? ஆடி பட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் சித்திரை பட்டம். குப்தர் யாருடைய காலத்தில் அஸ்வமேத யாகம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அஸ்வமேத யாகத்தை நடத்தியது 2 பேர் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் ஃபேமஸான மன்னர் சமுத்திரகுப்தர், இன்னொருத்தர் குமாரகுப்தர். 2 பேர் நடத்துவாங்க. அதனாலதான் சமுத்திரகுப்தருக்கு மட்டும் பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். மன்சப்தாரிங்கிறது வந்து இந்த குதிரைகளை வைத்துக் கொண்டு ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு பதவி மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது அக்பர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான். ஓகேங்களா? மேற்படி அக்பர் தான் ஜசியா மற்றும் புனித யாத்திரை வரியை ஒழித்து கட்டினாரு. அக்பருடைய காலத்துல நடந்த போர்னா ஹல்டிகட்டி, 2ஆம் பாணிப்பட்டு, இதெல்லாம் அக்பர் காலத்துல நடந்த போர்கள். ஓகேங்களா? அடுத்து ராட்சச தங்காடி தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. ஆமா, உண்மைதான், கரெக்ட் தானே. தலைக்கோட்டை போர் வந்து 1865 2 பேருக்கு, விஜயநகரத்துக்கும் பாமினிக்கும். அதுல விஜயநகரம் தோத்து போச்சு. ஓகேங்களா? அப்ப தோத்து போனது வந்து நம்ம ராமராயர் தோத்து போயிருப்பாரு. இங்க சதாசிவராயர் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார் சொல்றாங்க. தப்பு. சதாசிவராயர் கிடையாது, திருமலை தேவராயர். அவர் தான் ஆரவீடு வம்சத்தை சந்திரகிரியில தொடங்கியிருப்பாரு. அப்போ 1 சரி 2 தவறு. ஓகேடா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படுகிறது. கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்கில் சீன நாட்டின் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது தப்பு. ஓகேங்களா? அடுத்து உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா 118வது இடம் பிடித்துள்ளதுங்கிறாங்க. இது கரெக்ட். ஓகேங்களா? 1, 3 சரி, 2 மட்டும் தப்பு. 36 சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்த்தாங்கல் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஓகேங்களா? இது ஆக்சுவலா ஈரநிலமும் கூட. இது எங்க அப்படின்னா ரெண்டுமே ராமநாதபுரத்துல இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. வெப்பநிலைக்கு கெல்வின், வெப்பம் ஷார்ட்டா இருந்தா அதோடைய அலகு ஜூல். ஓகேங்களா? 2 கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதே கவனம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். வானூர்தியில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிப்பொருள்கள் உள்ளனவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்கு எந்த ஐசோட்டை பயன்படுது? கலிபோர்னியம். ஓகேங்களா? வெடிப்பொருளுக்கு கலிபோர்னியம். புகை உணர்வி வந்து அமர்சியம். 2 வித்தியாசமானது. எப்படி மீதியதான் ரத்த சோகை இதயத்துக்கு அப்படி இப்படின்னு வரதான் பார்த்துக்கோங்க. 2 கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. ஓகேங்களா? அமர்சியம் வந்து புகை உணரி. ஓகேங்களா? கலிபோர்னியா வந்து நம்ம ஏர்போர்ட்ல அந்த வெடிப்பொருளை எடுத்து போறோமா இல்லைங்க பாக்குறதுக்காக. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். 20 ஆண்டுகால ஒப்பந்தமான அமைதி நட்புறவு ஒத்துழைப்பு எந்த 2 நாடுகளுக்கு இடையானது? 20 ஆண்டுகால ஒப்பந்தம் அப்படின்றது இந்தியா ரஷ்யாவுக்கு இடையானது. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் தவறானது. மாநிலங்களவை 30 வயது அப்படி சொல்றாங்க. கரெக்ட். மக்களவை 25 வயது தான் குறைந்தபட்சம். ரைட்டு. குடியரசுத் தலைவருக்கு, ஆளுநருக்கு, துணை குடியரசு எல்லாருக்கும் 35. மாநில சட்டப்பேரவை எம்எல்ஏக்கு 30 சொல்றாங்க. தப்பு. 25 தான். அப்ப இதுதான் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். செம்மொழி அந்தஸ்து தமிழ் தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. தமிழ் 2004. சமஸ்கிருதம் தான் அப்புறம் கிடைச்சது 2005. தெலுங்குக்கும் கன்னடாவுக்கும் ஒரே வருஷம் 2008. 2 பேரும் சகோதர மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மலையாளம் கொஞ்சம் லேட்டஸ்டா கிடைச்சது 2013. அது இல்லாம ஒடிசி மொழி கிடைச்சிருக்கு. இது இல்லாம நம்ம இந்த இப்ப ரீசெண்டா போன வருஷம் ஒரு 5 மொழி கொடுத்துருக்காங்க. இந்த பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி, இன்னொரு மொழி உண்டு. ஓகே, நேபாளி. 5 மொழிக்கு கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க. 4 மொழி சொல்லிட்டேன். 5 மொழிக்கு ரீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, போன வருஷம் 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. பி பாம்பே. ஓகே. அடுத்து ராமானந்தரின் சீடர் பக்தி இயக்கம் டாபிக் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மெயினா பக்தி இயக்கத்துல நம்ம ஊர் ஆழ்வார்கள் நாயன்மார்களை பத்தி படிச்சுக்கோங்க. ராமானந்தருடைய சீடர் வந்து கபீர்.
அடுத்து 18 சேர அரசர்களை பற்றி கூறக்கூடிய நூல். ஆமா, 10 சேர மன்னர்களை பத்தி கூறும். அதுல முதல் 10 கடைசி 10 கிடைச்சிருக்காது. பட்டினப்பாலை சோழ ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி செய்திகளை வழங்குகிறது. ஆமா, பட்டினப்பாலைனாலே சோழ அரசன் பத்தி தான். ஓகேதா, ரெண்டுமே சரி, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரிய கொஸ்டின். மணற்கேணி செயலில் முக்கிய நோக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் டிஜிட்டல் கல்வியை வழங்குவது. ஆமா, மணற்கேணி மூலமா ஒரு ஆப். ஓகேங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது. ரைட்டு தான். சுமன் கில் என்ற இந்திய கிரிக்கெட் வீரர் குஜராத் அகமதாபாத் அமைந்துள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளில் 100 ரன்களை எடுத்த வீரர். எஸ், கரெக்ட் தான். அடுத்து, பொருத்த உள்ளவற்றை. ஆமா, எந்தெந்த விளையாட்டுகள் எந்தெந்த இதுக்கு. ஓகேங்களா, ஷீதல் தேவி பாரா வில்வித்தை. கரெக்ட் தான். மித்தாலி ராஜ் ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர்ல கிரிக்கெட். அடுத்து, அவனி லெஹாரா பாரா துப்பாக்கி சுடு. கரெக்ட். மனு பார்க்கர் துப்பாக்கி சுடுதல் தான். எல்லாருமே உமன் கிரிக்கெட் உமன் பிளேயர்ஸ். அதுக்கும் 3மே சரிதான். அப்ப எல்லாமே சரியாதான் இருக்கு. ஏ முடிஞ்சது. ஓகேங்களா, இப்ப 45 கொஸ்டினுக்கான டிஸ்கஷனை முடிச்சுட்டோம். ஓகேங்களா, நல்லபடியா உங்களுடைய தேர்வை இவ்வளவு நாள் நீங்க படிச்சதுக்கு ஒரு அடையாளமே இந்த ஒரு நாள் நீங்க கொடுக்கக்கூடிய தேர்வு தான். ஓகேங்களா, நல்லபடியா தைரியமா மன தைரியத்தோட எழுதுங்க. நம்ம மாணவர்கள், யூடியூப் மாணவர்கள், ஆன்லைன் மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா, கண்டிப்பா எல்லாருமே கிளியர் பண்ணணும். ஓகேங்களா, கிளியர் பண்ணுவீங்க. பிசிக்கல் எல்லாருமே நல்லபடியா பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்டத்துல நம்மளை வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.